நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் மீண்டும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முதலாம் நாளில கூட கர்த்தருடைய செய்தியை நான் பகிர்ந்து கொள்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை அற்புதமாய் நடத்தி வரக்கூடிய எல்லா தீங்கிலிருந்து நம்மை விலக்கி காத்து இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்படியே நீங்களும் எல்லாரும் சுகமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நினைத்து விசுவாசித்து நான் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். மீண்டுமாக இந்த நாளில கூட உங்களோடு கூட ஒரு சில வசனங்களை பகிர்ந்து கொள்ள நான் மிகவும் ஆர்வத்தோடு வாஞ்சியோடு கூட காணப்படுகிறேன். இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதமாக டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியில நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். இந்த மாதம் கூட கர்த்தர் நம்மை அப்படியே அற்புதமா நடத்தி ஒரு புதிய வருஷத்துக்குள்ளாய் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை கடத்தி செல்வார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட, அந்த உற்சாகத்தோடு கூட, உங்களுக்கும் அந்த உற்சாகத்தை ஊட்டும்படியாய் இந்த நாளில காலவழியில் உங்களோடு கூட நான் நின்று கொண்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம். இதற்காக நான் தெரிந்து கொண்டதான ஒரு வசனம் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்த வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்தும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 23ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி கானானுக்கு உங்களை அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி மோசே ஒரு லீடர்ஷிப்பை கொடுத்து அந்த இடத்தை அழைத்து வருகிற அந்த நாட்களில அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை தாண்டி மாரா என்கிற ஒரு இடத்துக்கு வருகிறார்கள். மாறான்ற இடத்துக்கு வந்ததுனால, மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால அந்த இடத்துக்கு மாரா என்று பெயரிட்டார்கள். ஆமென். பாருங்க, அந்த மாரா கிட்ட மாறான்ற இடத்துக்கு வந்ததுனால அந்த மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்தது. அந்த இடத்துக்கு மாரா என்று பெயரிட்டார்கள். இந்த இடம் மாரா என்று சொல்லுகிறதான இந்த இடம் உலகத்துக்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. நாம் எல்லாரும் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்துல பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னு சொன்னா, இந்த 2025 இந்த வருஷம் ஜனவரி மாதத்திலிருந்து இந்த டிசம்பர் மாசம் நவம்பர் மாசம் வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகளுக்குள்ளாய் நம்ம கடந்து வந்துட்டோம். ஆமென். எத்தனையோ விதமான சூழ்நிலைகளுக்குள்ளாய் கடந்து வந்துட்டோம். ஏன் தெரியுங்களா? மாறாங்கிற இடத்துல நாம் இருக்கிறோம். இந்த கசப்பான இந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தான் கர்த்தர் நமக்காக வைத்ததான இடம். உலகம் என்று சொன்னாலே பிரச்சனை நிறைந்ததான ஒரு இடம். பரலோகம் என்று சொன்னால் அது களிப்பும் சந்தோஷம் மன மகிழ்ச்சியும் நிறைந்ததான ஒரு இடம். அதற்கு ஆப்போசிட் தான் இந்த உலகம். ஆமென். மனுஷனுக்காக கர்த்தர் இந்த உலகத்தை வைத்திருக்கிறார். சோ இந்த உலகத்துல நாம் வாழ்கிற இடத்துல மாறான்ற இடத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பிரச்சனையின் மத்தியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதாவது வியாதி இருக்கிற ஒரு இடத்துக்கு மத்தியில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பண நெருக்கடி, சோதனை, இக்கட்டு, கண்ணீர், துன்பம், வேதனை எல்லாம் நிறைஞ்சதான ஒரு இடத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த இடத்திலே வாழ்ந்துட்டு மாறாவிடத்திலே வந்து மாறாவின் தண்ணீர், இப்போ மாறாவின் இடத்துல வந்துட்டா அந்த தண்ணீர் கசப்பா தானே இருக்கும். மாறான்னு சொன்னாலே கசப்பு என்கிற அர்த்தம். அப்ப அந்த இடத்துல வந்த பிறகு தண்ணி எப்படி நமக்கு இனிப்பா மாறிடும்? மாறவே மாறாது. கண்டிப்பா அது கசப்பா தான் இருக்கும். உலகத்துல வாழ்கிற வரைக்கும் நமக்கு இக்கட்டுகள் இருந்துதான் இருக்கும். பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். வியாதிகள் வரத்தான் செய்யும். பண நெருக்கடிகள் வரத்தான் செய்யும். நாம் அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் வரத்தான் செய்யும். ஏன்னா நம்ம மாறாவின் இடத்துலதான் இருக்கோம். கசப்பான இந்த உலகத்துலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த கசப்பான உலகத்துல வாழ்ந்துட்டு இது கசப்பா இருக்குன்னு சொன்னா அதுல அர்த்தமே இல்லை. அது கசப்பா தான் இருக்கும். சூழ்நிலைகள் வேறுபட்டுதான் இருக்கும். ஆனால் இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அதான் சொல்றாங்க. மாறாவின் இடத்துல வந்த பொழுது மாறாவின் தண்ணீர் கசப்பு
நேச்சுரல். நீ எப்ப நீ கசப்பா இருக்கிற ஒரு இடத்துல வந்துட்டியோ, கண்டிப்பா அந்த தண்ணி, அந்த இடம், அந்த சூழ்நிலை கசப்பா இருக்கும். அது மாறவே மாறாது. அந்த இடத்துக்கு மாறான்னு பேர் வச்சாங்க. அது வச்சா என்ன, வைக்க கட்டி போனா என்ன, அந்த இடம் தான் கசப்பான இடம் தெரிஞ்சு போச்சு. தண்ணீரோ அது கசப்பா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப அந்த இடத்துக்கு இவங்க தெரிஞ்ச விஷயத்தையே இவங்க சொல்றாங்க. நிறைய நேரத்துல நம்ம கூட அப்படிதான் வாழ்த்துக்கிறது. உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு கத்த சொல்லிட்டாரு. அப்ப இந்த உபத்திரம் நிறைஞ்ச உலகத்துல வாழ்ந்துட்டு எனக்கு உபத்திரம் சொல்லிக்கிறதுல என்ன ஒரு பெரிய விஷயம்? உபத்திரம் இருக்கதான் செய்யும், பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும், பலவீனங்கள் வரத்தான் செய்யும். இப்ப பாத்தீங்களா, சீதோஷ நிலை எப்படி மாறிட்டு, அதுக்காக ஐயோ இப்படி இருக்குன்னு சொல்லி இது இருக்கதான் செய்யும். இப்படிதான் மாறி மாறி சில சூழ்நிலைகள் வந்துட்டா இருக்கும். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி சொன்ன பொழுது அங்கே மோசே கர்த்தரிடத்துல, அதாவது 24 வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். இப்போ இந்த மாறாவன் இடத்துல வாழ்ந்துக்கிறதே, மாறாவன் இடத்துல மாறாத கசப்பான சூழ்நிலை மத்தியில தான் இருக்காங்க. அந்த இடத்துல தான் வந்திருக்காங்க. இவங்க போய் மோசே கிட்ட முறுமுறுத்துக்கிறாங்க. ஆனா அழைத்து வந்தவர் யார்? தேவன், ரட்சகர், நம்முடைய மீட்பர், வாக்குத்தத்தம் பண்ணினவர், உங்களை கொண்டு போய் கானானுக்கு சேர்ப்பேன் என்று சொல்லி நான் அது வாக்கு பண்ணி நம்ம அழைத்து வந்தாரே, அவர்கிட்ட இல்ல கேட்கணும் இஸ்ரவேல் ஜனங்கள். அதை விட்டுட்டு போய் மோசே கிட்ட போய் முறையிடுறாங்க. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம அழைத்த தேவனை நம்ம விட்டுறோம். நம்ம எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் போய் முறையிடுறோம். கணவரே நம்ம கோச்சுக்கிறோம், மனைவியே கோச்சுக்கிறோம், பிள்ளைகள் பெற்றோர்களே கோச்சுக்கிறாங்க. என்னன்னு இப்படி கொண்டாந்து விட்டுட்டு எங்க குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லைன்னு சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்க சொன்னது போல இவர்களும் அப்படிதான் போய் மோசே கிட்ட போய் முறையிடுறாங்க. அருமையான தேவ ஜனமே, நம்ம யாருக்கிட்டே போய் முறையிட வேண்டாம். நம்ம அழைத்த தேவன் அவர், நம்மை ரட்சித்த தேவன், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் உண்மை உள்ளவர். அவர்கிட்ட போய் முறையிடலாம், அவர்கிட்ட போய் சொல்லலாம், ஆண்டவரே நீங்க இப்படி அழைத்து வந்தீங்களே, எங்களை ரட்சித்தீங்களே, இப்படி கூட்டு வந்தீங்களே, ஆண்டவரே எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தீங்க, எனக்கு கணவரை கொடுத்திருக்கீங்க, மனைவியை கொடுத்திருக்கீங்க, எங்க சூழ்நிலை எப்படி இருக்கு கர்த்தாவேன்னு நம்முடைய ஆண்டவர்கிட்ட முறையிடும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த இடத்துல நான் பார்க்கும்போது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். பாவம் மோசேக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணே என்னன்னா, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஹல்லேலூயா. இதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில தேவையான ஒரு காரியம். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் அருமை சகோதரனே சகோதரியே, பிரச்சனைகள் வரும்போது யாரை பார்த்து முறுமுறுக்கிறோம்? யார்கிட்ட போய் நம்ம முறுமுறுத்து இருக்கிறோம்? உன்னை அழைத்தவர் ஆண்டவர் அல்லவா? உன்னை அழைத்தவர் உனக்கா ஜீவனை கொடுத்தவர் அல்லவா? அவர்கிட்ட போய் சொல்லலாம். மோசே என்ன ஒரு அழகான ஒரு காரியத்தை, ஏன் என்கிட்ட முறையிடுறீங்கன்னு கூட கேட்கல. நிறைய இடத்துல கேட்கிறாரு, ஆனா இங்க அது கேட்கவே இல்லை. அவர் சொல்றாரு, தேவனை நோக்கி கூப்பிட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வருஷத்தின் கடைசி மாசத்துல வந்துட்டு இருக்கோம். எனக்கு இது நடக்கல, அது நடக்கல, இன்னும் பிரச்சனை மாறல, இன்னும் என் தேவை சந்திக்கப்படல, என் கடன் தொல்லை மாறலன்னு சொல்லிட்டு முறுமுறுத்துட்டு இருக்கீங்களா? முறுமுறுக்க வேண்டாம், முறுமுறுக்க வேண்டாம். உங்க கணவரை கோச்சிக்காதீங்க, உங்க மனைவியை கோச்சிக்காதீங்க, உங்க பிள்ளைகளை கோச்சிக்காதீங்க. உன்னால தாண்டா இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லாதீங்க. ஏன்னா பிரச்சனை மத்தியில தான் இருக்கும். அதுக்கு பதிலாக நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு, உன்னை அழைத்த தேவனை நோக்கி கூப்பிட்டு பார். அவர் உனக்கு உதவி செய்வார், அவர் உன் அருகாமையில வருவார், அவர் உனக்கு பதில் கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்? மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே போயிட்டு அவர் கேட்கிறாரே, கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மோசே போய் கூப்பிட்ட உடனே கர்த்தர் பதில் கொடுக்கிறார். மோசே நீ ஏன் கூப்பிடுற அப்படி சொல்லல. மோசே கூப்பிட்ட உடனே போயிட்டு உடனே போய் மோசே கிட்ட பதில் சொல்றாரு. ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று.
அங்கே அவர்களுக்கு ஒரு நேமத்தை ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து ஒரு மரத்தை காண்பிக்கிறார். அந்த மரத்தை கொண்டு வந்து தண்ணீர்ல போட்ட உடனே, அந்த கசப்பான தண்ணீர்ல போட்ட உடனே அது மதுரமாக மாறிற்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த வருஷத்தின் கடைசி மாதத்துல வந்திருக்கிறோம். இன்னும் உன் வாழ்க்கையில பிரச்சனை முடியலையா? நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பார். அவர் உனக்கு சொல்யூஷனை கொடுப்பார். அவர் உனக்கு ஒரு மரத்தை காண்பிப்பார். அவர் உனக்கு ஒரு வழியை காட்டுவார். அவர் உனக்கு ஆலோசனை சொல்லுவார். அவர் உனக்கு விடுதலை வழியை காட்டி தருவார். என்ன செய்யணும்னு உனக்கு ஆலோசனை தருவார். எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு புத்திமதியை சொல்லுவார். அதன்படி நீ செய்யும் பொழுது அந்த மாறாவின் சந்தர்ப்பம், அந்த மாறாவின் சூழ்நிலை, அந்த கசப்பான வாழ்க்கை, அந்த கசப்பான சூழ்நிலை, அந்த கசப்பான பண நெருக்கடி, அந்த கசப்பான கடன் தொல்லை மாறும். ஹல்லேலூயா. அது மாறி உன் வாழ்க்கையில மதுரமான ஒரு வாழ்க்கையாக கர்த்தர் தருவார். மதுரமான ஒரு இடமாக கர்த்தர் மாற்றி கொடுப்பார். மதுரமான ஆசீர்வாதமான காரியங்களாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். இன்னும் ஒரே மாதம் தான் இருக்கு. நான் ஒரு புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். இந்த புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு முன்பதாக நீ ஒரு முறை கூட கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பார். நீ ஒரு முறை கூட உன் பிரச்சனை ஆண்டவருக்கு தெரிவித்து பார். நீ ஒரு முறை கூட ஆண்டவரை நோக்கி நீ விண்ணப்பம் செய்து பார். ஒரு முறை கூட உன் விண்ணப்பத்தை எல்லாம் தேவ சமூகத்தில் தெரிவித்து பார். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை முழுதுமாய் மாற்றி, கசப்பான சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி ஒரு மதுரமான ஒரு வாழ்க்கையை உனக்கு கொடுத்து புதிய வருஷத்துல பிரவேசிக்க பண்ணுவார். நிச்சயமாக நீ இப்ப இருக்கிற இதே சூழ்நிலையோடு கூட நீ புதிய வருஷத்துல பிரவேசிக்க மாட்டாய். நீ புதிய ஜீவனோடு, புதிய ஆசீர்வாதத்தோடு, பிரச்சனையெல்லாம் மாறி, ஸ்தோத்திரோட பிரச்சனைகள் எல்லாம் மாறி, கடன் தொல்லை எல்லாம் மாறி, நீ நல்ல ஒரு புதிய சிருஷ்டியாக புதிய வருஷத்துல பிரவேசிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அதுக்கு முன்பதாக நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பார். நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பார். கர்த்தருடைய பிள்ளைய, அவர் உன் அருகாமையில வருவார். அவர் உன்னோடு பேசுவார். அவர் உனக்கு தரிசனத்தின் மூலமாய் பேசுவார். வசனத்தின் மூலமாய் பேசுவார். உன்னோடு நேரடியாக பேசுவார். என் தேவன் காத்து கொண்டு இருக்கிறார் உன்னோடு பேசுவதற்காக. நீ ஜெபம் பண்ணி பார். நீ ஜெபித்து பார். கர்த்தருடைய பிள்ளைய, உன்னோடு இடைப்பட கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். அடுத்த வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நேமங்கள் யாவை கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். ஆமென். இந்த கடைசி வார்த்தையை தான் எடுக்க விரும்புகிறேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். தேவ சமூகத்துல விண்ணப்பத்தை ஏறிடு. ஆடு சமூகத்துல அவர் மரத்தை காட்டுவார். உனக்கு ஆலோசனை சொல்லுவார். உன்னோடு இடைப்படுவார். அதன்படி நீ செய்துப்பார். அந்த ஆலோசனையை கொண்டு வந்து உன் பிரச்சனையில போட்டுப்பார். தேவன் கொடுக்கிற அந்த தரிசனத்தின்படி நீ உன்னுடைய வாழ்க்கையில நீ கொண்டு வந்து போட்டுப்பார். உன் குடும்பத்துல வைத்துப்பார். உன் குடும்பம் மதுரமாக மாறிடும். அது மட்டும் இல்ல, ஆனா என்னன்றாரு, நானே உன் பரிகாரியாக கர்த்தர். பரிகாரம். இன்னைக்கு உலக மனுஷன் வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளுக்காக பரிகாரத்தை தேடி 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 அங்க இல்லைங்குமா அலையறான். இதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்? அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்? இதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்? இது செஞ்சா இது ஆயிடுமா? அது செஞ்சா இது பிரச்சனை மாறிடுமான்னு இன்னைக்கு மனுஷன் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறான். ஆனா கர்த்தரோ சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமென். நானே உன் வசனத்துடைய கடைசியில வாசிக்கிறோம், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். பரிகாரம். ஆண்டவர் சொல்றார், எங்கேயும் பரிகாரத்துக்காக ஓட வேண்டாம். பிரச்சனை மாற ஆயிடுச்சா? கசப்பான சூழ்நிலையா? கசப்பான இடத்துல வந்துட்டு இருக்கிறீங்களா? ஒன்னும் நீங்க எங்குமே ஓடாதீங்க. நான் சொல்ற ஆலோசனைப்படி செய்யுங்க. நான் தான் உன் பரிகாரம். உன் மதுரக்கா கசப்பான சூழ்நிலையை மாறதுக்கு நான் தான் மெடிசன் ஃபார் இட். நான் தான் பரிகாரம். நான் தான் மருந்து. நான் தான் விடுதலை ஆக்குறவர். நான் தான் உன்னை பாதுகாக்கிறவர். நான் தான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். அன்னப்படி எங்கேயும் ஓடாத. என் சமூகத்துல வா, செபத்துல வா,
உபவாசத்துல வா, என் சமத்துல காத்துரு. இந்த இந்த வருஷத்துக்கு கடைசி மாசமாகிய டிசம்பர் மாதம் நாளில 1ஆம் தேதியிலே என் சமத்துல ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துப்பா. ஓ, குடும்பத்தோடு கூட தேவ சமத்துல உட்கார்ந்துப்பா. நான் உன் குடும்பத்தை முழுதுமாய் மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். மாற்றி அமைத்து சரிப்படுத்தி சீர்படுத்தி இந்த புதிய வருஷத்துல பிரவேசிக்க கர்த்தர் ஒரு பெரிய வாக்கியத்தை கொடுக்க முடியாது விரும்புகிறார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இது உங்களுக்கு மட்டும் இல்ல, ஆவியானவர் என்னோட பேசிக் கொண்டு இருக்கிறார். எங்களுக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பிடித்து செபிக்கும் பொழுது எங்க குடும்பத்துல கூட அநேக ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்த்து வருகிறோம். இந்த கடந்த நாட்களிலே அப்படிதான் கர்த்தர் அற்புதமா நடத்தி வர்றார். அப்படியே உங்களையும் நடத்துவார். இந்த டிசம்பர் மாசத்துல கர்த்தர் அற்புதமா உங்களை நடத்தி புதிய வருஷத்துல பிரவேசிக்க உங்களுக்கு கிருபை கொடுப்பார். ஆனப்படினால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்துக்கு கடைசியில வந்துட்டுமே, என்னதான் நடக்கும் ஒன்னும் நீங்க யோசனையே பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களை நடத்துகிறவர், அவரே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஏன்னா அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் பொய் உரையாத தேவன், ஒரு மனமாற மனுஷன் அல்ல, அவர் பொய் சொல்ல மனிதனும் அல்ல. ஹல்லேலூயா. வானமோட சிங்காசனம் பூமியோட பாதப்படி கர்த்தர் எல்லாவற்றையும் அந்தந்த நாளில அற்புதமா நடத்தி கொண்டு இருக்கிறார். உங்களையும் அற்புதமா நடத்துவார். உங்கள் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துவார். தைரியமா இருக்க, சவாலாக்க இல்ல, தைரியமா இந்த மாசத்துல நான் பிரவேசிக்க போறேன், கர்த்தர் என்னை நடத்துகிறவர். ஓ ஸ்தோத்திரம். அவரே என்னுடைய பரிகாரியா இருக்க போறார். மாறாவில தான் வந்துட்டு இருக்கிறோம். மாறாவில் வந்தா எல்லாம் கசப்பாதான் இருக்கும். அதுல ஒண்ணும் அதை சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல, நேச்சுரல், அப்படிதான் இருக்கும். ஆனா அதுக்கு மேலாக கர்த்தர் சொல்றார், நானே உன் பரிகாரியாக கர்த்தர். இந்த பரிகாரியா கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினால் தைரியமா இந்த மாசத்துல பிரவேசித்து நாம் கடந்து போவோம். கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடி ஜெபிக்கலாமா? எனக்கு பிரியமான அன்பான நேசமுள்ள கர்த்தாவே, எங்களை அதிகமா நேசிக்கிறவரே, இந்த காலவழியிலுடைய கரத்துல அர்ப்பணிக்கிற ராஜா, இந்த 1ஆம் தேதி இந்த பாதத்துல வருகிற சுவாமி ஆண்டவரே, மாறாவில தான் இருக்கு ஆண்டவரே, சூழ்நிலைகள் எல்லாம் கஷ்டப்பாதான் இருக்கு ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, நீ சொல்லுகிறேன், ஒரு இடத்தை காண்பித்து, ஒரு மரத்தை காண்பித்து, அந்த மரம் அதுல போட்டா போதும். நீ கொடுக்கிற ஆலோசனைகளை, நீ கொடுக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம், இடைப்படுகிற காரியங்களை, சொப்பனங்களை, தரிசனங்களை எல்லாம் அதுல நாங்கள் போட்டு நாங்கள் மீண்டும் கொள்ள, மதுரமாய் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். நீ நானே உன் பரிகாரியா கர்த்தர்னு சொன்னீரேன், அதற்காக நன்றி ராஜா. உடைய பொறுப்பாதத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும் ஆசீர்வதியும் அப்பா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் அற்புதமாய் நடத்தும் ஆண்டவரே. இந்த கடைசி மாதமா இருந்தாலும் இந்த மாதத்துல விட்டதெல்லாம் பிடிக்கும்படி கர்த்தர் உதவி செய்யும். இந்த வருஷத்துல என்னெல்லாம் எதிர்பார்த்தார்களோ, என்னெல்லாம் நன்மைகளை எதிர்பார்த்தார்களோ, எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இந்த பிள்ளைகளுக்கு விரோதமா எழுப்புகிற எல்லா அந்தகார கிரியைகள், புறாவின் கண்கள், எரிச்சலின் ஆவிகள், குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார கட்டுகளையும் நசரேயனாகிய இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே நான் கட்டுகிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக, மெய் சமாதானத்தினால் நிரப்புவீராக, ஆரோக்கியத்தை, சுகத்தை, பலத்தை கொடுப்பீராக. சரீரத்தை, உடைய பிள்ளைகள் சரீரத்தை தொடாதபடிக்கு இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி, இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே கர்த்தா வேலி போட்டு நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. தாழ்த்துகிற ராஜாவுடைய அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மீது தொடர்ந்து கிருபையாரும் தயவாரும் வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் நமக்கு ஒரு அற்புத மாதமாய் மாற கர்த்தர் இறக்க செய்வாராக. ஆமென்.